வணக்கம். இப்போ கிளாஸ் 2 நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீக் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு கிளாஸ் 1ல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது செகண்டு க்ரீப்பிங் செயின். இந்த மாதிரி வளைவாக வர இடத்துலலாம் எப்படி நம்ம செயினை வந்து போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. செயின் ஸ்டிச் நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு சின்னதாக செயின் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு செயின் போடாதீங்க. நீங்கள் குட்டி செயின் போடும்போது ஈஸியாக இந்த வளைவு இடத்துலலாம் நம்ம ஈஸியாக வந்து பர்ஃபெக்டாக போட முடியும். பாருங்கள், இப்போ வளைவு வரும்போது குட்டியாக செயின் போட்டு நீடில் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம திருப்புகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செயின் வந்து அழகாக வரும். எந்த டைரெக்ஷனில் வந்து இப்போ லைன் இருக்கோ அந்த டைரெக்ஷன் சைடில் வந்து நீடில் எப்பயுமே வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நல்லா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். வளைவு திரும்பும் போது எப்போவுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறது குட்டி செயின் அங்கே வந்து போடுங்க. குட்டி செயின் போட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து வளைவை வந்து நல்லா திருப்பி எடுத்துகிட்டு போகலாம். அந்த நீடலோட ஹூக் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக நம்ம போட்டிருக்க லைனோட டைரெக்ஷனுக்கு பார்த்துட்டு இருக்கணும். அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு கீழே கிளாக் வைஸ் வந்து திருப்புங்க. மேலே அந்த மாதிரி ப்ரிக் பண்ணி கீழேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி போனீங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபைனலாக த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு சிசரில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நூலை வந்து எடுத்துட்டிங்கனாலே வந்துடும். அதுக்கப்புறம் நீடில் வச்சு ப்ரிக் பண்ணி அகைன் இருக்க அந்த நூலை வந்து கீழே அப்படியே எடுத்துக்கோங்க. எண்ணாட் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இப்போ இதே மாதிரி இந்த ஃப்ளார்லேயும் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் எப்போ செயின் போட்டாலும் ரொம்ப இந்த மாதிரி சர்க்கிள் வர்றது, கர்வ் வர்றது எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் எப்பயுமே குட்டி செயினாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ தான் ஆரி ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்கன்னா எப்போவுமே நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜரி த்ரெட் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அதனால் ஸ்டார்டிங்லேயே ஜரி த்ரெட்டை வச்சு போடாதீங்க. இப்போ இந்த சர்க்கிள் முடிச்சுட்டு நான் அங்கேயே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிள்லேயே இருக்கிற ஒரு இதிலேருந்து ப்ரிக் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அதை அப்படியே போட ஆரம்பித்து எல்லாமே நீங்கள் குட்டி செயினாக போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கர்வ் வர இடத்துல அந்த நீடலும் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி டைரெக்ஷன் திருப்பி போனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம இங்கேயே எண்டை வந்து வச்சிடலாம். பட் நான் அதையே வந்து இப்போ டர்ன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப டைரெக்ஷன் இந்த சைடு இப்போ நீடலோட அந்த ஹூக்கை இப்படி வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த டைரெக்ஷனுக்கே நீங்கள் அப்படியே போயிட்டு போடலாம். நீங்கள் ரொம்ப பெரிய செயின் போட்டு லேர்ன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் ஃப்ளாரில் ஒரு கர்வ் போட்டு அந்த மாதிரி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நல்லா செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சி போடுங்க. நான் கிளாஸ் 1 வீடியோவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட போடலாம். போட்டுட்டு ரெக்டாங்கிள் ஷேப், ஹார்ட்டின் ஷேப் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் போட்டு ஈஸியாக போடுங்க. இப்போ போட்ட ஸ்டிச் பக்கத்துலேயே அதை ஒட்டியே அடுத்த ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இப்போ பாருங்கள், அப்படியே டர்ன் பண்ணும்போது ஒரு சின்ன லாக் மாதிரி போட்டுட்டு, லாக் மீன்ஸ் அந்த செயினை தான் லாக் சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திருப்பினாலே அழகாக வந்துடும். இது ஃபுல்லாக இப்போ நான் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி லீஃபில் வந்து அந்த ஹெட்ஜஸ் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். நான் வீக்லி ஒரு 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே அழகாக கற்றுக்கலாம். ஜஸ்ட் பேசிக்காக என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டால் போதும். வேறு எந்த மணியும் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க, அந்த சிசர் வாங்கிக்கோங்க, அப்புறம் ஆரி ஸ்டாண்ட் வாங்கிட்டு பாப்ளின் கிளாத் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஒன்ஸ் நீங்கள் செயின் ஸ்டிச் நல்லா பர்ஃபெக்டாக ஆகிட்டாலே போதும். எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை நல்லா ஒரு 1 வீக் எடுத்துகிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். இப்போ எண்ட் நாட் நான் இப்போ இதுக்கும் சொல்லி கொடுக்கல. நான் எண்ட் நாட் வந்து அதுக்கு தனியாக செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த நூலை மேலே எடுத்து கட் பண்ணிவிட்டு நீடில் வச்சு உள்ளேருந்து எடுத்து ப்ரிக் பண்ணி அப்படியே எடுத்துடுங்க. லீஃப் இப்போ போட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே லீஃப் ஸ்டிச் போடும்போது அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்னஸ்ஸே இல்லாமல் போடுவாங்க சில பேர். அது எப்படி ஷார்ப்னஸ்ஸாக போடலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக செயின் போட்டுகிட்டே வாங்க. அந்த ஹெட்ஜுக்கு வரும்போது நல்லா குட்டியாக ஒரு செயின் போட்டுட்டு நீடிலோட ஹூக்கை அப்படியே திருப்பி அந்த சைட் டைரக்ஷனுக்கு திருப்புங்க. அப்போ வந்து கரெக்டாக அங்கே ஒரு நல்ல ஒரு ஷார்ப்னஸோடு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்னஸாக அந்த நீடில் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து அந்த லீஃபோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியே போட்டுட்டு அந்த லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு லீஃப் போடுறேன், அதையும் நல்லா பாருங்கள். இது ஃபுல்லாக கண்டினியூட்டியாக அப்படியே போடலாம். பட் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக ஒன்று முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ அந்த ஸ்டிச்சில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ லீஃப் நான் எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நீங்கள் ஒரு பெரிய செயின் கூட போடலாம். ஆனால் அந்த எட்ஜுக்கு போகும்போது நல்லா குட்டியாக கொஞ்சம் செயின் போட்டுட்டு பாருங்கள். குட்டியாக செயின் போட்டுட்டு அந்த த்ரெட்டை இழுத்துட்டு அப்படியே பின்னாடி திருப்பிட்டு அந்த ஊக்கு வந்து திருப்பிட்டு இந்த சைடு வந்துடணும். அந்த டைரக்ஷன் நம்ம எப்படி எந்த சைடு வந்து நம்ம போடுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு அந்த நீடில் நீங்கள் திருப்பிட்டாலே பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு ஒரு ஸ்டிச்சஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ளார் போட்டு பாருங்கள். வேறு டிசைன்ஸ் இருந்தாலும் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். செயின் ஸ்டிச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். செயின் ஸ்டிச்சில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆகிட்டா எல்லா ஸ்டிச்சுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே நீடில் விட்டு அதையும் நான் எடுத்துட்டு இப்போ இதான் நம்மளோட அவுட்புட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.